நம்ம நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் 25 பேருக்கு ஃப்ரீயாக வாட்சஸ் கொடுக்குறோன்ட்டு. இங்கே பாருங்கள் 25 சீட் இருக்குது. எஸ்டி சென்ட்ரைக் சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். இது ரொம்ப பழைய சர்ச்சு. இந்த இடத்துல ஒரு இடத்துல நான் ஒழிச்சு வைக்கிறேன். எங்கன்னு பார்த்துட்டு நாளைக்கு 12 மணிக்குள்ளே நம்ம சர்ச்சுக்கு கொண்டு வந்துடுங்க. நம்ம சர்ச்சோட லொக்கேஷன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். எதனா டவுட்டாக இருந்தாலும் பயோவில் என்ன நம்பர் இருக்கும், என் நம்பர்லேயும் கான்டாக்ட் பண்ணுங்கள். 25 பேருக்கு நம்ம வந்து இந்த பேப்பரை ஒழிச்சு வைக்க போகிறோம். எஸ்டி சென்ட்ரைக் சர்ச் இந்த சர்ச் பார்த்துக்கோங்க. இந்த குட்டி ஏஞ்சல் பார்த்துக்கிறீங்களே, இந்த குட்டி ஏஞ்சல் சுற்றி தான் வைக்க போகிறேன். கண்டுபிடிச்சிருங்க. இந்த சர்ச் வந்து ராயபுரத்தில் இருக்குது. ராயபுரம். ஓகே, இந்த செடி வந்து இந்த சர்ச்சை சுற்றி இருக்குது. எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி எடுத்துருங்க. இது வந்து கோர்ட்டு, ஹைகோர்ட்டுக்கு பக்கத்தில் வந்து கேட்டிங்கன்னா அந்தோனியார் சர்ச்சுன்னு கேட்டிங்கன்னா இங்கே கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃப்ரேம் தான் பார்த்துக்கோங்க. ஓகே, சர்ச்சுக்குள்ளே வச்சுருக்கேன், வந்து எடுத்துருங்க. செருப்பு வைட்டு வாங்க சர்ச்சுக்குள்ளே. இது வந்து பெசன் நகர் சர்ச்சு. பெசன் நகர் நிறைய பேருக்கு தெரியும், கடல் ஓரத்தில் இருக்கிற சர்ச்சு. இதில் வந்து இங்கே பூத்தொட்டிங்கெலாம் வந்து ரெண்டு ரெட் கலரில். இந்த லைனில் இதெல்லாம் ஒன்றுத்தில் நான் வச்சுருக்கேன், கண்டுபிடிச்சிருங்க. இது வந்து எஸ்டி தாமஸ் சர்ச். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னை சைதாப்பேட்டை கோர்ட்டு பக்கத்தில் தான் இந்த சர்ச் இருக்குது. பாருங்கள், இந்த செட்டப்பு தான் வைக்க போகிறேன். இந்த செட்டப்புக்குள்ளே உள்ளே போகக்கூடாது, வெளியவே இருந்து எடுக்கிற மாதிரி. இந்த ட்ரீ இல்லை அந்த ட்ரீ, அங்கே ஒரு ட்ரீ இருக்குது, இங்கே ஒரு ட்ரீ இருக்குது, இதில் தான் வைப்பேன். பார்த்து எடுத்துருங்க, ஓகேங்களா? இந்த சர்ச் வந்து மவுண்ட் ரோடு பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே இருக்குது. பார்த்துக்கோங்க. இந்த பால் இருக்குல்ல, அந்த பால் லைட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு கேர்ஃபுல்லாக வச்சுருங்கப்பா ப்ளீஸ். மாதா தேர் சாந்தம் சர்ச்சு, பீச் ரோடில் இருக்குதுயா சாந்தம் சர்ச்சு. மாதா தேரில் தான் சொல்லிடுறேன். இந்த பூ ஓகேவா, இந்த பூ கிட்ட தான் இருக்குது, எடுத்துருங்க. ஏன்னா மேலே கீழே ஏறக்கூடாதுன்றதுனால எடுத்துருங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது, நிறைய இடம் சுற்றுறோமா, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். எல்லா இடத்துக்கு போங்க, எல்லாமே எடுங்க. எல்லாம் ஒரிஜினல் தான், நாங்களே வச்சு நாங்கள் எடுக்கவே மாட்டோம். நீங்கள் யார் எடுத்தாலும் உங்களுக்கு அந்த வாட்ச் வந்து கிடச்சிரும். சென்னை எக்மோ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்குது இந்த சர்ச்சு. வாங்க வைக்கிறேன். டயர்டாயிட்டேன், இன்னும் நிறைய வைக்கணும். இது வந்து பெரம்பூர் சர்ச். பெரம்பூரில் வந்து கொஞ்சம் ஃபேமஸான சர்ச்சு. இங்கே தான் நம்ம அடுத்ததுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. இந்த பூத்தொட்டிக்குள்ளே தான் இருக்கும், எடுத்துக்கோங்க. பூத்தொட்டிக்குள்ளே இருக்குது. ஐயோ, காலையில் தண்ணி ஊற்றுனாங்கன்னா என்ன ஆகும்? பேப்பர் நசிங்கிடும். அதை எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றுனாங்கன்னா கஷ்டம். சரி, முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு வாங்க. தண்ணி ஊற்ற இருக்கும். ஓகே, இங்கே தான் வச்சுருக்கேன், எடுத்து வந்துடுங்க. இது வந்து வில்லிவாக்கம் சப்வே. மேலே ஏறினதும் வந்து இது வந்து வில்லிவாக்கம் சப்வே. அப்படியே மேலே ஏறினீங்கன்னா போதும். மேலே ஏறி வந்தது இந்த சர்ச் இருக்கும். இல்லை வைக்கலாம் தான் வந்தோம், ஆனால் ரொம்ப பேசினாங்க சர்ச்சிலே நிற்கக்கூடாது, வெளியே அனுப்பிட்டாங்க நம்மளை. பார்த்துக்கோங்க. இங்கே மேலே வச்சுக்கிறேன் வில்லிவாக்கத்தில். எத்தனை பேர் எடுக்க போகிறீங்கன்னு தெரியல. வில்லிவாக்கத்தில் வைங்க ப்ரோ சொல்லிட்டு ஒரு பையன் கேட்டிருந்தான், அவனுக்கு அதான் வச்சுருக்கேன். பார்த்து எடுத்துடுற தம்பி. வில்லிவாக்கம் சப்வே மேலே வைக்கலான்னு பார்த்தேன், அங்கே முடியல, சர்ச்சில் நிற்கக்கூடாட்டாங்க. அதனால் அந்த சர்ச் எனக்கு பிடிக்கும். பார்த்துக்கோ, சர்ச் ஃப்ரெண்ட்லேருந்து நான் அவனுக்கு காமிக்கிறேன். பார்த்துக்கோ. எஸ்டி ஜான்ஸ் சர்ச் தண்டார்பேட்டை அப்போலோ பேக் சைடில் தான் இருக்குது. பார்த்துக்கோங்க. டீசெண்டாக எடுங்க, எதுவும் பிரச்சனை வளர்க்காமல் டீசெண்டாக, அதாவது டீசெண்டாக எடுத்து டீசெண்டாக விட்டு வந்துடுங்க. எஸ்டி ஜான் சர்ச்சு தண்டார்பேட்டை அப்போலோ பேக் சைடு, ஓகேங்களா? எடுத்துருங்க. எஸ்டி ஜென்பால் சர்ச்சு காலடிப்பேட் மெட்ரோக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. காலடிப்பேட் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில். பார்த்துக்கோங்க, இங்கே தான் கட்டி வச்சுருக்கிறேன். பக்காவாக எடுத்துருங்க, ஓகேவா? பார்க்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி ட்ரெஷர் ஹண்ட் வந்து 25 பேருக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் எங்களால் முடியல. பைக் எடுத்துகிட்டு 2 பேர் தான் போனோம். பின்னாடி என் மச்சான் தான் எனக்கு வீடியோ பிடிச்சி சப்போர்ட் பண்ணியிருந்தான். நிறைய சர்ச்சு பக்கத்தில் வச்சோன்னா என்ன ஆகும்னா, ஒரே டீம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக ஒரு 4 பேர் போய்ட்டு மச்சான் பக்கத்தில் தான் இருக்குது எடுத்துலாம் சொல்லி எடுப்பாங்கன்றதுனால நான் என்ன பண்ணேன்னா, ரொம்ப லாங்காக வந்து செலக்ட் பண்ணேன். ரொம்ப தூரமாக இருக்கணும், போடுற வீடியோவும் தூரமாக போடலாம், அது எல்லாருக்குமே போய் கிடைக்கணும் அந்த கிஃப்ட் அப்படின்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரேரஸ்டிக் ஓல்டு சர்ச்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 தான் எங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ரொம்பவே டஃப்பாக இருந்தது. மற்ற சர்ச்சில் வந்து நார்மலாக இருக்கும், அதில் வந்து எங்களுக்கு ஆக்சஸ் கிடையாது. நார்மல் சர்ச்சஸே அவங்க ஃபேமிலியாக ரன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம எங்கே போய் ஒழிச்சு வைக்க முடியாது. அதனால் என்ன பண்ணோன்னா, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற இந்த மாதிரி பழைய காலத்து சர்ச்சுனா ரொம்ப பெருசாக இருக்கும், ஈஸியாக நம்ம போயிட்டு எங்கே வேணாலும் அது இதை வந்து கிஃப்ட்டை வந்து ஒழிச்சு வைக்க முடியும்.
ஸோ அந்த மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த டைம் வரைக்கும் 12 தான் வைக்க முடிஞ்சுது. மீதி இருக்கிற 13 கிஃப்ட்டை வந்து நியூ இயருக்கு எதனா பிளான் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு எதனா ஐடியாஸ் இருந்ததுன்னா ஐடியா சொல்லுங்கள். இது வந்து மதம் மாற்றுறாரு, கிறிஸ்டியானிட்டிக்காக பண்ணுறாரு அப்படிலாம் கிடையாது. எனக்கு ஜீசஸை எனக்கு பிடிக்கும். நீங்கள் முஸ்லீமாக இருங்க, ஹிந்துவாக இருங்க, என் ஃப்ரெண்ட்ஸு முஸ்லீம்ஸ் இருக்காங்க, ஹிந்துஸ் இருக்காங்க, வாட் எவர் எல்லாருமே இருக்காங்க, ஓகேங்களா? யாரை வேணா இருக்கட்டும், இது எந்த மத மாற்றம் கிடையாது. ஃப்ரெண்ட்லியாக எனக்கு நான் சம்பாரித்த பணத்தில் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கிஃப்டாக கொடுக்கணும்னு நினச்சேன் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. ஸோ அப்படி தான் நம்ம ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஷூஸ் வச்சுருந்தோம், யாரும் வந்து எடுத்தாங்க. நான் ஃபஸ்ட்டு ட்ரெஸ்டாரண்ட் பண்ணும்போதுனா ஒரு முஸ்லீம் நண்பர் தான் வந்து எடுத்தார், அவங்க ஒய்ஃபோட வந்து எடுத்தார். ஸோ இந்த மாதிரி இது மத மாற்றம் இதை மாற்றலாம் எதுவும் கிடையாது. யாருமே தப்பாக எடுத்துக்கோனா, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லி ஒரு கேமாக தான் இது நான் வந்து ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கப்புறம் கிளிக் ஆகிடுச்சுன்னா நிறைய பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ 12 பேருக்கு தான் வைக்க முடிஞ்சது. மீதி இருக்கிறது நம்ம எதனா ஒரு பிளான் பண்ணலாம். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஏன்னா மற்றவங்க யாருன்னா தேடும்போது எனக்கு கால் பண்ணுவாங்க, ப்ரோ எடுத்துனாங்களா இல்லையான்ட்டு. நாங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். எடுத்துகிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். ஸ்ரீ தியாகராய காலேஜ் மெட்ரோ, ஸ்ரீ தியாகராய மெட்ரோ இருக்கு இல்லையா, அங்கே வந்தீங்கன்னா போதும். வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் எங்கள் சர்ச் இருக்குது. ரொம்ப குட்டி சர்ச்சு தான், எங்கள் ஃபேமிலியாக இருப்பாங்க. ஸோ அங்கே வந்தீங்கன்னா 12லேருந்து 2 மணிக்குள்ளே வந்துடுங்க. கிறிஸ்மஸ் நாளைக்கு வந்துட்டிங்கன்னா அந்த கிஃப்ட்டை நீங்கள் வாங்கிட்டு போகலாம், ஓகேங்களா? அந்த பேப்பர் ஓப்பன் பண்ணுங்கள், அதில் வசனம் இருக்கும், அந்த வசனத்தை படிங்க. மற்றபடி பெருசாக ஒன்றும் கிடையாது. இதில் சுயநலம்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, சின்னதாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும், அவ்வளோதான். மோட்டிவேஷனாக இருக்கும், மற்றபடி ஒன்றுமே கிடையாது. ஸோ எல்லாருக்குமே மேரி கிறிஸ்மஸ். ஸோ ஜீசஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஜீசஸுக்குமே, ஓகேங்களா? ஸோ ஹாப்பியாக சந்தோஷமாக ஃபேமிலியோட இந்த கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் சரி, எந்த பண்டிகையாக இருந்தாலும் சரி, எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, எல்லோரும் சமம் தான், எல்லோரும் ஒன்று தான், ஓகேங்களா? பார்ப்போம் இன்னொரு வீடியோவில். தேங்க்யூ.